வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து மத்திய அமைச்சர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தினார் பிரதமர் மோடி. சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுப்பது குறித்து முக்கிய ஆலோசனை. கேஸ் சிலிண்டர்கள் பதுக்கலை தடுக்க எஸ்மா எனப்படும் அத்தியாவசிய பொருட்கள் பதுக்கல் தடை சட்டம் அமல். வீட்டு உபயோக சிலிண்டர்கள் விநியோகத்திற்கு முன்னுரிமை கொடுக்க மத்திய அரசு உத்தரவு. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் அரசு உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழகத்தில் கேஸ் சிலிண்டர் தங்கு தடையின்றி விநியோகம் செய்ய மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. எரிவாயு தட்டுப்பாடு விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். எரிவாயு தட்டுப்பாட்டால் மக்களும் வணிக நிறுவனங்களும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வலியுறுத்தல். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு மேலும் தீவிரமடையாமல் இருக்க தக்க நேரத்தில் சிலிண்டர்கள் கிடைக்க ஆவண செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கனிமொழி வலியுறுத்தல். எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலி. ஹோட்டல் உரிமையாளர்களுடன் தமிழக அரசு நாளை ஆலோசனை. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக தனியார் தங்கும் விடுதிகளில் தோசை, சப்பாத்தி தற்காலிகமாக வழங்கப்படாது என்று பிஜி விடுதி சங்கங்கள் அறிவிப்பு. இரவு நேர உணவுகள் பட்டியலில் சாம்பார், குருமா கிடையாது என்றும் சட்னி மட்டுமே வழங்கப்படும் என்றும் விளக்கம். தமிழ்நாட்டில் ஐடி ஊழியர்கள் தங்கியுள்ள விடுதிகளில் டீ, காஃபி கிடையாது. தங்கும் விடுதிகளில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பிஜி விடுதி சங்கங்கள் புதிய முடிவு. சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலியாக தமிழகத்தில் மின் விநியோகத்தை தடையின்றி வழங்குவதில் கவனம் செலுத்த அதிகாரிகளுக்கு மின்துறை அறிவுறுத்தல். மின் உற்பத்தி தேவை, கையிருப்பை அடிப்படையாக கொண்டு திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவு. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தனியார் உணவகத்தில் மதிய உணவு இல்லை என்று வைக்கப்பட்ட விளம்பர பலகை. வணிக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் தனியார் உணவகம் நடவடிக்கை. எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக கடைகளை மூடும் சூழல் ஏற்பட்டிருப்பதாக வணிகர்கள் புலம்பல். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் போது அரசுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இது தட்டுப்பாடு வந்துச்சுன்னா எங்களுடைய வாழ்வாதாரம்லாம் ரொம்ப பாதிக்கும். குடும்பம் நடத்துறது ரொம்ப சிரமமாகி போயிடும். நாங்கள் கடையை மூட வேண்டியதாக வரும். குடும்பம் நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும். பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க, அவங்கள படிக்க வைக்கணும், நிறைய செலவுகள்லாம் இருக்குது. இதை தமிழக அரசு இந்த தட்டுப்பாடு இல்லாமல் மத்திய அரசிடம் பேசி இதை சரி செய்து தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் வச்சு தான் கடை போட்டுருக்கேன். இப்போ இந்த கடையை பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் வேலை செய்கிறாங்க. 4 பேர் குடும்பமும் இதில் தான் வாழுது. இந்த சிலிண்டர் பிரச்சனைனால இப்போ நாளைக்கு கடை போடணுன்றது சந்தேகமாக இருக்குது. இதனால் கவர்மெண்ட் தான் ஏதாவது ஒரு இது பண்ணால் தான் ஹோட்டல் ஒரு தொழில் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியாது. திருப்பூரில் அடுத்த 2 நாட்கள் மட்டுமே உணவகங்கள் செயல்படும் என்று ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க செயலாளர் நாகராஜன் பேட்டி. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக கடையை அடைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் ஆதங்கம். ஹோட்டலுக்கு கண்டிப்பாக சிலிண்டர் இருந்தால் தான் தொழில் நடத்த முடியும். ஒரு 2-3 நாள் நடத்தலாம் எங்ககிட்ட இருக்கிறத வச்சு. அதன் பிறகு நாங்கள் விறகு அடுப்புலாம் பார்த்துட்டு இருக்கிறோம். விறகு அடுப்பும் போடுறதுக்கு ஒரு சூழ்நிலை இல்லாத நிலைமையாக இருக்குது. இந்த நிலைமை நீடிச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எங்களை நம்பி தொழிலாளர்கள் ஒரு 50,000 பேர் ஹோட்டலை நம்பியே இருக்காங்க. டெய்லி ஹோட்டலில் சாப்பிட்றவங்களே இருக்காங்க. ஹோட்டல், மெஸ்ஸு, கேன்டீன் இதில் சாப்பிட்றதே தொழிலாளர் ஒரு 50,000 பேர் இருக்காங்க.
அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ரொம்ப சிரமம் வரும். கோவையில் வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தும் சிலிண்டர் 50% தான் கிடைப்பதாக கடை உரிமையாளர்கள் வேதனை. மாலை 4 முதல் 6 மணி நேரம் கடையை திறக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதாகவும் பேட்டி. மீண்டும் சிலிண்டர் டிமாண்டுங்கிறாங்க. ஆனால் எந்த வகையில் தொழில் பண்ணுன்னு தெரியல. இப்போ அன்னவரம் காப்பி 30 ரூபா விற்கிறாங்க, நம்ம 15 ரூபா விற்றுக்கிட்டு இருக்கிறோம். இப்படியே போனால் இந்த கலெக்டர் ஆஃபீஸு, கமிஷனர் ஆஃபீஸு, கோர்ட்டு எல்லாருமே இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா நிலவரம் தான், தொழில் பண்ணுறதுக்கு கஷ்டம். கஷ்ட காலங்கள் இப்படியே போயிட்டு இருந்தால் சிலிண்டர் டிமாண்ட்னா இப்போ கடை ஜாதி தான் போகணும். வேறு என்ன பண்ணுறது? தொழில் எப்படி பண்ணுறது? தொழில் பண்ணுறதுக்கு வேணும்ல. சிலிண்டர் விலை ஏறினாலும் சிலிண்டர் கொடுக்கணும்ல, அதுவுமே இல்லைங்கிறாங்களே. இந்த சிலிண்டரே வரல, ஒன்று தான் இருக்குது, எப்படி பொழப்பு நடத்துறது? பார்ப்போம், நடக்கிறது நடக்கட்டும். 2 கவர்மெண்ட்டும் சேர்ந்து அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேங்கிறாங்க. கடைகளுக்கு தொழில் பண்ணுறதுக்கு கம்மி பண்ணி கொடுக்கணும்ல, அதை செய்ய மாட்டேங்கிறாங்களே. திருப்பூர் மாவட்டத்தில் கேஸ் சிலிண்டர் முன்பதிவு செய்வதில் சிக்கல். புக்கிங் செய்ய வழங்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள் தற்சமயம் பயன்பாட்டில் இல்லை என்று வருவதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. விருதுநகர் மாவட்டத்தில் வணிக சிலிண்டர்கள் விநியோகம் முற்றிலும் நிறுத்தம். தினசரி 700 வணிக சிலிண்டர்கள் விநியோகிக்கப்படும் நிலையில் 2 நாட்களாக சிலிண்டர்கள் விநியோகம் முற்றிலும் நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல். மத்திய அரசின் உத்தரவுப்படி புதுச்சேரியில் உள்ள ஹோட்டல்களுக்கு வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டிருப்பதாக கேஸ் ஏஜென்சிகள் அறிவிப்பு. புதுச்சேரியில் ஹோட்டல் உள்ளிட்ட வணிக நிறுவனங்கள் மூடப்படும் அபாயம். தமிழகத்தில் வணிக கேஸ் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு பின் மேலும் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா பேட்டி. இப்ப தட்டுப்பாடு இருக்கு, உடனே கிடைக்கல, கொஞ்சம் லேட்டா தர்றாங்க. இது வரைக்கும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு 2 தினங்களுக்கு அப்புறம் இன்னும் ஷார்டேஜ் ஆகுன்னு சொல்றாங்க. அந்த ஷார்டேஜ் ஆச்சுன்னா தான் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படும். சென்னையில் அம்மா உணவகங்களில் தற்பொழுது வரை சமையல் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை. எல்பிஜி மூலம் இயங்கும் மின் மயானங்களிலும் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை என்று மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் விளக்கம். பள்ளி மாணவர்கள் விடுதிகளில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படாது. அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. புது விதமான கேள்வி அப்படி இருந்தாலும் நான் பார்க்குறேன். நானும் பார்த்தேன். நேற்று இன்றைக்கெல்லாம் பெங்களூர் எல்லாமே இன்றைக்கி ஹோட்டல்லாம் மூடுறாங்க. நானும் செய்திகளை பார்த்தேன். பட் ஆனால் இந்த எஜுகேஷன் சம்பந்தமாக அதுக்கு பாதிப்பு இருக்கா கண்டிப்பாக நாங்கள் கேட்டோம். பட் எந்த பாதிப்பும் இல்லாமல் எங்களுடைய பிள்ளைகளை எழுத வைக்கிறதுக்கான எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நாங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தோம். சென்னையில் வணிக சிலிண்டர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. வாடிக்கையாளர்கள் மாற்று எரிசக்திகளை உபயோகப்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தல். வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டதை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமர் மோடிக்கு சென்னை ஹோட்டல்கள் சங்கம் கடிதம். எரிபொருள் விநியோகம் தொடர்பாக பிரதமர் தலையிட வேண்டும் என்றும் கோரிக்கை. தமிழகத்தில் அடுத்த 20 நாட்களுக்கு தேவையான கேஸ் சிலிண்டர் கையிருப்பு உள்ளதாக தமிழக அரசு விளக்கம். மத்திய அரசுக்கு கடிதம் வாயிலாக வலியுறுத்தி சிலிண்டர் விநியோகத்தை சீரமைக்க நடவடிக்கை. ராமநாதபுரம் மாவட்டம் குதக்கோட்டை கிராமத்தில் தரமற்ற முறையில் கட்டப்பட்ட சமத்துவபுரம் வீடுகள். வீடுகளின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சிகள் தொட்டவுடன் பெயர்ந்து விழும் அவலம். இப்படி இருந்தா எப்படித்தான் நாங்க 15 நாள் இருக்கிறது? களிமண் இல்ல, களிமண் நல்லா போடல, சிமெண்ட் களிமண் சிமெண்ட் எல்லாம் இல்ல. தமிழகம் முழுவதும் கொசு உற்பத்தியை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கு. 3 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கல்வி சிலை, கற்றணை தூரும் அறிவு சிலைகள் திறப்பு. கற்றணை தூரும் அறிவு சாதனை சரித்திரம் நூலையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல். பிரதமர் மோடி நாளை தமிழகம் வரவுள்ள நிலையில் ஒப்புதல் வழங்கியது மத்திய அமைச்சரவை. தேர்தலில் தவேக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கு சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நேர்காணல். முதல் நாளில் 20க்கும் மேற்பட்டவர்களுடன் தவேக தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் என் ஆனந்த் நேர்காணல் நடத்தினர். பாஜகவுடன் கூட்டணி குறித்து மறைமுக பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தவில்லை என்று தவேக நிர்வாகி நிர்மல்குமார் விளக்கம். வேட்பாளர் பட்டியலை விரைவில் விஜய் வெளியிடுவார் என்றும் பேட்டி. யூகங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் பதில் சொல்ல விரும்பவில்லை. நிறைய யூகங்கள் வந்துட்டு இருக்கு, கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லவில்லை விரும்பவில்லை. இன்னொன்று என்னென்னா, ஏதாவது இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வருதுன்னா எங்கள் கட்சியில் கண்டிப்பாக அது அஃபிஷியல் அறிவிப்பாக இருக்கும். நிறைய யூகங்கள் நாங்கள் கடந்த 7-8 மாதமாக பார்த்துட்ருக்கோம். நிறைய யூகங்கள் வருது, கண்டிப்பாக எதையும் யூகங்கள். கரூர் துயர வழக்கில் வரும் 15ஆம் தேதி ஆஜராக விஜய்க்கு புதிய சம்மன் அனுப்பியது சிபிஐ. டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில்தான் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு. இந்த தடவை சென்னைக்கு மாற்றியும் வேறொரு தேதியும் கேட்டிருந்தோம். வர 15ஆம் தேதிக்கு திரும்பவும் சம்மன் கொடுக்கப்பட்டுள்ளது, வர 15ஆம் தேதிக்கு. ஸோ அது அந்த தேதியும் உட்பட நாங்கள் சீக்கிரம் என்னென்ன முடிவு பண்ணிட்டு நாங்கள் சொல்லுவோம். வர 15ஆம் தேதிக்கு வர சற்று முன் இன்னைக்கு காலையில் தான் வந்துச்சு. அவங்க வேறு தேதி நாங்கள் கேட்டிருந்தனால மாற்றி அனுப்பிச்சிருக்காங்க. நாங்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அமித்ஷாவின் ஸ்லீப்பர் செல். புதுக்கோட்டையில் கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சனம். சி டீம், ஏ டீம் அல்ல, பி டீம் அல்ல, சி டீம். முதல் நாள் நான் சொன்னது, இன்றைய வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அவர் பிஜேபியினுடைய சி டீம். இன்னும் சொல்ல போனா அமித்ஷாவினுடைய ஸ்லீப்பர் செல். திமுகவுடனான தொகுதி பங்கீடு தொடர்பாக நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை. கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டிருப்பதாக சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் பேட்டி. அவங்க ஒரு தொகுதிகளுடைய எண்ணிக்கையை அவங்க சொல்லியிருக்காங்க, அதில் எங்களுக்கு ஏற்பில்லை. கூடுதலான தொகுதிகள் வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம். அவர் தலைமையோடு பேசிட்டு மீண்டும் பேசலாம் என்ற முறையில் பேச்சுவார்த்தை குழு தெரிவித்திருக்கிறது. ஆகவே மீண்டும் நாளை பேச்சுவார்த்தை என்பது தொடரும். திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி மீது அண்ணாமலை தொடர்ந்த அவதூறு வழக்கு. சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அண்ணாமலை நேரில் ஆஜராகி சாட்சியம். அதிமுகவை பார்த்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போலி கண்ணீர் வடிக்க வேண்டாம். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை சாடல். எனக்கு 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் தான் செய்திருக்கக்கூடிய எந்த சாதனையுமே சொல்லாம அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சிக்காக ஒரு பொய் நீலி கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கின்றார். கைதி ஆகாஷ் மரணம் தொடர்பாக மானாமதுரை காவல் நிலையத்தில் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை. சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்த தேசிய தகவல் மைய அதிகாரிகள். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சார்பில் நம்பிக்கையில்லா தீர்மானம்.
சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது மக்களவையில் காரசார விவாதம். உத்தரகாண்டில் பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். போலீசாரின் தடுப்பு வேலிகளை தகர்த்தெறிந்ததால் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு. வாக்காளர் பட்டியலில் இருந்து தகுதி உள்ள